முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஆக சிறந்த ஆளுமையை பார்க்கவும் முடியாது. என்ன இப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர் தெரியுங்களா? ஆராய்ச்சின்னா அவ்வளவு பெரிய கடுமையான ஆராய்ச்சிலாம் பண்ணிருக்காரு. ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்து திட்டங்களையும் அதிமுக திட்டம் தான், நாங்க தான் அதை கொண்டு வந்தோம். அந்த குற்றத்தெல்லாம் ஒரு ஸ்டாலின் லேபிள் ஒட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. எப்ப இதெல்லாம் இப்ப என்ன நினைச்சிட்டு பேசுறாரு அவரு? மக்கள்லாம் இன்னும் தெரியாதவங்க, நம்ம சொல்றதான் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறாரா? இல்ல அதிமுக தொண்டர்கள்லாம் அந்த அளவுக்கு அறிவில் சிறந்தவர்கள் கிடையாது, ஆக சிறந்தவர் கிடையாது, அதிமுக தொண்டர்கள் நம்ம என்ன சொன்னாலும் நம்மளை ஆதரிப்பாங்க அப்படின்னு இருக்காரா? இது என்னன்னு தெரியல. இந்த தேர்தலில் அவர் பேசுற பேச்சை பார்த்துட்டு எந்த எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரவாரா என்னங்கிறது கேள்விக்குறியதான் இருக்கு. ஏன்னா எதிர்கட்சி அந்தஸ்து தான் வரணும், வேற வேற கட்சி வந்துடக்கூடாது. திராவிட அதிமுகவும் திமுக ஆளுங்கட்சியாகவும் அதிமுக எதிர்கட்சியாகவும் தான் இருக்கணும். இல்லைன்னா மதவாத சக்தியில் உள்ள பூந்துருங்கிறத நம்ம உறுதியா இருக்கும். ஆனா அவர் அது மாதிரி நடந்துக்கல. எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவு கூட ஒரு தகுதியா நடந்துக்கல. மக்கள் எதிரில் இருக்கிறவங்கலாம் இழிச்சவாயா நம்ம மட்டும்தான் கட்டிக்கார நினைச்சிட்டு போயிடுறாரா? பொய் சொல்லலாங்க, அளவு இல்லாம பொய் சொல்லக்கூடாதுல்ல. எல்லாமே மகளிர் உரிமத்தையே நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. நான் இல்லைன்னா கொடுத்துருக்க முடியாது அப்படிங்கிறாரு. இவர் மகளிர் உரிமை கொடுக்கும்போது இதெல்லாம் நடைமுறை சாத்தியப்படாதுன்னு பேசினவர் தானே. இலவச டிவியை கலைஞர் 2006 தேர்தல் அறிவிக்கும் போதே அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா தானே சொன்னிச்சு, இதெல்லாம் நடைமுறையே படுத்த முடியாதுன்னு சொன்னிச்சு. ஆனால் கலைஞர் நடைமுறைப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் 2011 தேர்தலில் அவங்க ஏகப்பட்ட இலவச திட்டங்களை அறிவிச்சாங்க சரிங்களா. ஆனால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போனதுனால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிரச்சாரம்லாம் கடுமையாக பண்ணுறாரு. தவறு இல்லை, பண்ணி தான் அவங்க கட்சிக்கு அவங்க கொள்கையை விளக்கிதான் சொல்லி ஆகணும், பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சொல்றதுல பொய்யை சொல்றதுலையும் பொருத்தமாக சொல்லணும். எதுவுமே தெரியாமல் பொய் சொல்லிட்டு இருந்தால் அது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத அவர் சிந்திச்சு பார்க்கணும்.